வெற்றிக்கு அடித்தளமானவர்கள் யார்? பள்ளி கல்லூரி முதல்வரும் வாய்ப்பளிக்கும் தாளாளருமே. எவ்வண்ணம்? ஒரு மாணவன் கல்லூரியில் சேரும்போது எப்படி வருகிறான் என்பது முக்கியமல்ல. கல்லூரி முடிந்து செல்லும்போது கல்லூரி அவனை எவ்வாறு உருவாக்கியுள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியது. மாணவன் படிப்பில் கற்றுக்கொள்வது துறை சார்ந்த அறிவும் அதற்கான பயன்பாடும். கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்த உலக பொதுமொழியான இங்கிலீஷ் பேச்சுத்திறன் வேண்டும். இங்கிலீஷ் பேச்சுத்திறனுக்கான பயிற்சி கல்லூரியில் தராமல் எந்த கோர்ஸ் படித்தாலும் மாணவர்களால் நல்ல வேலைக்கு போக முடியாது, உலக அரங்கில் சாதிக்க முடியாது. நமது அறிவை உலக அரங்கில் வெளிப்படுத்த உதவும் ஆயுதம் இங்கிலீஷ். எல்லா கல்லூரிகளிலும் 50 to 80% மாணவர்கள் இங்கிலீஷ் பேச தெரியாதவராக இருக்கிறார்கள். இங்கிலீஷ் பேச தெரிந்த 20% பேர் நல்ல வேலை பெறுகின்றனர். மற்றவர்கள் நிலை கேள்விக்குரிய. ஒரு மாணவனுக்கு இங்கிலீஷ் பேசும் திறனை கொடுத்துவிட்டால் அவனுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டிய அவசியமில்லை. இங்கிலீஷ் என்ற சிறகு உள்ள பறவைகள் அவைகளே உணவை தேடிக்கொள்ளும். இங்கிலீஷ் பேசும் திறனை ஒரு மாணவனுக்கு கொடுத்துவிட்டால் அவனுடைய எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. மாணவருக்கு இங்கிலீஷின் அவசியத்தையும் இங்கிலீஷ் தரும் துணிவையும் வலியுறுத்துவதும் கல்லூரியின் தலையாய கடமை. ஒரு மாணவன் கல்லூரி முடித்து வெளிவரும்போது இங்கிலீஷ் பேச தெரியாதவனாக, ஒரு அப்ளிகேஷன் கூட எழுத தெரியாதவனாக, இன்டர்வியூவில் இங்கிலீஷ் பேச தெரியாதவனாக, ஜிடியில் இங்கிலீஷ் பேச தெரியாதவனாக, செமினார் இங்கிலீஷில் அடிக்க தெரியாதவனாக கல்லூரி முடிந்து வெளியே வந்தால் அவனுக்கு எவ்வாறு வேலை கிடைக்கும்? மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போவது யார்? வளமான எதிர்காலத்திற்கு தகுதியுள்ளவராக மாற்றப்போவது யார்? மாணவர்களுக்கு இங்கிலீஷ் பேச பயிற்சி வகுப்புகளை ஏற்படுத்தி தரும் தலைமையான நீங்களே. கல்லூரியில் சேரும்போது 50%ற்கு மேலான மாணவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து தமிழ் மீடியத்திலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஆங்கில அறிவும் ஆங்கில அனுபவத்தையும் தராமல் எப்படி நாம் அவர்களை தலை சிறந்த மாணவர்களாக உருவாக்க முடியும்? விளையாட்டு பயிற்சியாளர் தனது குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் தயாராக்குகிறார். அதுபோல ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் தயாராக்குவது நமது கல்லூரியின் கடமை. மாணவர்கள் இங்கிலீஷின் அவசியம் அறியாமல் விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் தலைமைக்கு தெரியும் மாணவர்களை வலிமைப்படுத்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வேண்டும் என்று. மாணவர்களுக்கு எது தேவை என்று மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வலியுறுத்தும் போதே பயிற்சியின் அவசியத்தை உணர்ந்து கொள்வர். மாணவர்களுக்கு பிரத்யேக இங்கிலீஷ் பயிற்சி அளிக்க வேண்டும் என பெற்றோருக்கு சொல்லும் போதுதான் அவர்களுக்கு அவசியம் புரியும். நாம் பல்வேறு காரணம் சொல்லலாம். மாணவர்கள் கிராமப்புறத்திலிருந்து வருகிறார்கள், பொருளாதார சூழ்நிலை, இங்கிலீஷுக்கு என்று தனியாக ஃபீஸ் கட்ட தயங்குவார்கள் என்றெல்லாம். எல்லா மாணவரும் மொபைல் போன் ரூபாய் 7000க்கு வைத்திருக்கிறார்கள். எவரும் தங்கள் விரும்பிய நிலையை அடைய பணத்தை காரணம் காட்டப் போவதில்லை. இங்கிலீஷ் இல்லையேல் தோற்றுவிடுவோம் என்று அவர்களுக்கே தெரியும். இங்கிலீஷ் கிளாஸில் சேர்த்து தயங்குகிறவர்களுக்கு ஒரே கேள்வி, நாளை நல்ல வேலைக்கு போக வேண்டுமா வேண்டாமா? இங்கிலீஷ் கற்றுக்காம மாணவர்கள் எந்த உயர்ந்த வேலைக்கும் செல்ல முடியாது என்பது உங்களுக்கு தெரியாதா? பிள்ளைகள் மொபைல் போனுக்கு ரூபாய் 7000க்கு மேல் செலவு செய்யும் பெற்றோர் மாணவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் இங்கிலீஷ் பயிற்சிக்கு செலவு செய்ய மாட்டார்களா? சிறந்த தலைமை எப்பொழுதும் முடியாது என்ற பேச்சுக்கு இடம் தருவதில்லை. சிறந்த தலைமை எப்பொழுதும் நேரமில்லை என சொல்வதில்லை. சிறந்த தலைமை நேரத்தை ஒதுக்கும், நேரமில்லையில் நேரத்தை உருவாக்கும். சிறந்த தலைமை சூழ்நிலையை காரணம் காட்டாது, சூழ்நிலையை மாற்றும். காரணம், சிறந்த தலைமை தான் கொண்ட பொறுப்பை சரிவர செய்யும். அம்பையும் வீரன் ஒவ்வொரு அம்பையும் கூர்மையாக வைத்திருப்பான். அதுபோல தலைமையும் ஒவ்வொரு மாணவனையும் கூர்மையாக வைத்திருக்க விரும்புவார். தளபதிக்கு தெரியும் வீரனுக்கு பயிற்சி கொடுக்காமல் போர்க்களத்தில் இறக்க முடியாது என்று. தலைமைக்கு தெரியும் மாணவர்களை கூர்மையாக்காமல் இலக்கை அடைய முடியாது என்று. நேரத்தை பயிற்சிக்கு ஒதுக்குவதே திட்டமிடுதல். அதுவே தலைமையின் சூத்திரம். காலையோ மாலையோ மதியமோ அல்லது குறுகிய காலம்தானே என்று கல்லூரி தொடங்கும் முன்போ முடிந்த பிறகோ எப்படி செய்யலாம் என திட்டமிடுவர். ஏனெனில் பயிற்சிக்கு தேவை வெறும் 15 நாட்கள் மட்டுமே. இன்னும் நாட்கள் அளித்தால் மேலும் 40 hours ட்ரைனிங். கல்வியும் விவசாயமும் ஒன்று எப்படி எனில் இரண்டிலும் எவ்விதமான விதைகளை விதைக்கிறோமோ, எவைகளை உரமிட்டோமோ அவைகளாலேயே பயிர் வளர்த்து செழிக்கிறது. அதுபோல மாணவனுக்கு எந்த பயிற்சி அளிக்கிறோமோ அதற்கான வளர்ச்சி வரும். எந்த விவசாயம் இப்போது விளையும் பயிருக்கு உரம் வேண்டாம், அடுத்த சாகுபடிக்கு பார்த்துக் கொள்வோம் என சொல்ல மாட்டான். காரணம், பயிரெல்லாம் அவன் பிள்ளைகள். கடைசி நேரத்திலாவது உரம் போட்டு அதன் தரத்தை உயர்த்துவான். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவதே நல்ல விவசாயி. அடுத்த பருவத்தில் பார்க்கலாம் என்றால் இந்த பருவத்தில் நல்ல அறுவடை செய்ய முடியாது. நேரமில்லை, இப்போது முடியாது என்றால் விளைச்சல் நல்ல விலை போகாது. காரணம், எதிர்பார்த்த தரமில்லாததால்.
இந்த பருவத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதில் தான் நமக்கு திறமை உள்ளது. மாணவர்களின் எதிர்காலம் நல்ல தலைமையின் வழிநடத்தலில் தான் உள்ளது. இந்த வீடியோ மீட்டை பார்த்தவுடன் உடனே கல்லூரி முதல் முடிவெடுக்கும் பொறுப்பில் உள்ள தாளாளர் அவர்களுக்கு ஃபார்வேர்ட் செய்ய வேண்டும். கல்லூரி பயப்படக்கூடிய மாணவர்களை உருவாக்குகிறதா இல்லை எதற்கும் மற்ற தகுதியுடைய மாணவர்களை உருவாக்கப் போகிறதா? இன்றே உங்கள் நிர்வாகத்துடன் பேசுங்கள். எந்த தாளாளரும் மறுக்கப் போவதில்லை. காரணம், மாணவர்களின் வளர்ச்சியை கல்லூரியின் வளர்ச்சியை நிறைவான கல்வியுற்று. எப்போது வகுப்புகளை தொடங்கலாம் என்ற நிர்வாகத்துடன் இப்பொழுதே பேசுங்கள். இன்றே உங்கள் மாணவர்களை பெற்றவர்கள் தெரியப்படுத்துங்கள். இங்கிலீஷ் ட்ரைனிங் அவசியத்தையும் அதற்கான கட்டணத்தையும் 60% ஆஃபர் பற்றியும் இன்றைய 2 நாட்களில் வகுப்புகளை தொடங்கலாம் என்று முடிவெடுங்கள். ஸ்மார்ட் கிளாஸ், ப்ராஜெக்ட் ட்ரைனிங், 40 ட்ரைனிங், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ஃபார்முலா, ஃபுல்லி ஸ்பீக்கிங், 15 days 30 hours கிராஷ் கோர்ஸ்.